ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு, கடப்பாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக ஆப்பங்க. அப்படியே கடப்பாவை ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூடாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கு ஆப்பத்துக்கு கடப்பா செய்ய போகிறாங்க. கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படி தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடப்பா வந்து. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடப்பா பண்ணதுக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன், பாசி பருப்பு. இது வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்தாச்சு. முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு 2 உருளைக்கிழங்கையும் நம்ம உள்ளுக்க வேக வச்சுக்கலாம். 2ஆக கட் பண்ணி போட்டனாலும் போட்டுக்கோங்க, அல்லட்டா அப்படியே வச்சுக்கோங்க. தோலை சீவியும் அவிச்சு எடுக்கலாம். தோலோடு அவிக்கும்போது உங்களுக்கு வாய்வு கிடையாதுங்க, வாய்வு தோலை இருக்காது. அதனால் தோலோடு அவிச்சு உரித்து மசிச்சு போடுங்க. இப்போ கடப்பாக்கு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் ஒரு 5 மிளகாய், சோம்பு 1/2 ஸ்பூன், அப்புறமா கசகசா 1/2 ஸ்பூன், பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூனுங்க, எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தந்தோடி எடுத்துக்கோங்க. நம்ம வரமிளகா எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ கடப்பாக்கு வந்து பருப்பு வெந்துருச்சு. கீழே இறக்கிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை ஒரு துண்டு, லவங்கம் ஒரு 3 லவங்கம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறமா ஒரு நட்சத்திரப்பூ, கடல் பாசிங்க, கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். 2 வெங்காயங்க நீள சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கணுங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வரதுலையும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கூட அரைக்கும்போது ஒரு துண்டு இஞ்சியும் 5-6 பல் பூண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளிங்க, பெரிய தக்காளியாக 1 எடுத்துருக்கேன், சின்ன தக்காளிலாம் 2 எடுத்துக்கோங்க. தக்காளி அந்த அளவுக்கு குலைவாக வதங்கணும்னு வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். அப்படியே திட்டு கிடந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்குங்க அந்த கடப்பா வந்து. இப்போ நல்லா வதங்கிருச்சு எல்லாமே. பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி மலர்ந்து வரணுங்க, கூழாக போகக்கூடாது. இந்த மாதிரி மலர்ந்து இருந்தால் தான் அந்த கடப்பா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா மறைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி சார் ஆரம்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி போல் வைக்கணுங்க. நமக்கு ஆற நல்லா திக்னஸாக வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி போல் வச்சுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு 2 உருளைக்கிழங்கையும் தோலை உரித்து இந்த மாதிரி மசித்து எடுத்து போடுங்க. 1-2மாக மசித்து போடுங்க, ரொம்ப மசிக்காண்டாம். 1-2மாக மசித்து இந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி கொடுத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல பச்சை வடைலாம் போயிடும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. தோசை, இட்லி, ஆப்பம் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கடப்பா சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமான சுவையில் கடப்பா ரெடி. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சுங்க. சூப்பராகிட்டு கடப்பா செஞ்சாச்சு. ஆப்பம் சுட்டுக்கலாம். கல் நல்லா ஹீட்டாகவிட்டு மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட்டாயிருச்சு. மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றணுங்க. அப்படியே சுற்றினீங்கன்னா சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. அப்படியே மூடி வச்சிடணும். வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே ஆப்பத்தை எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சு சூப்பராகிட்டு. அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு இன்னொரு ஆப்பத்தை ஊற்றிக்கலாம். அப்படியே சுற்றி விட்டு நம்ம மூடி வச்சிடணும்.
ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே எடுத்துக்கலாம். சூப்பராகிட்டு ஆப்பம் ரெடிங்க. அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு, கடப்பாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் ஆப்பங்க. ஆப்பம் அப்புறம் சாம்பார். ஹோட்டலெல்லாம் அந்த மாதிரி தான் தூக்குவாளியில் ஊற்றி சாம்பார் தருவாங்க. இன்றைக்கி நம்ம ஆப்பத்துக்கு கடப்பா பண்ணியிருப்பாங்க. அப்படியே கடப்பாவை ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூடாக இருக்குது. சூப்பரான ஆப்பமும் கடப்பாவும் ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. உங்கள் வீட்டில் என்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூடாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு இட்லிக்கும் நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்குங்க அந்த கடப்பா வந்து. எம்மி எம்மி கடப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.